மணிமேகலை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலையின் அன்பான வணக்கம். இப்போது இந்த 2026 பங்குனி மாத பலன் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனே மகர ராசியில் தான் இருக்கார். சந்திரன் மேலேயே சந்திரன் போகிறார். அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் அந்த வேகம் எப்போவுமே மகர ராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய எண்ணங்களாகட்டும் தன்னுடைய செயல்பாடுகளாகட்டும் ஸ்பீடாக இருக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கும். எடுத்தோடனே ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை நினச்சா அப்போவே அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதம் சந்திரன் மேலே சந்திரன் போகும்போது ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு நிதானம் இருக்காதும்பாங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நிதானமாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணக்கூடிய மாதம். கர்மகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இத்தனை பாவகிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு விபரீதமான விஷயங்கள், அதாவது குடும்ப நபர்கள் பங்காளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே ராகு சாரத்தில் 3 கிரகங்கள் ராகு சாரத்தில் காற்று ராசியில் இருக்கிறதுனால திடீர்னு எதிர்பாராத விஷயங்கள் நடப்பதற்கான மருத்துவ செலவுகளோ விபத்துக்களோ கண்டங்களோ உண்டு. அது மட்டும் இல்லை, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காசு வருமானு சொல்லுங்கன்னா, 3ஆம் இடத்துல இத்தனை பாவகிரகங்கள் ராகு சாரம் ஏறி குரு பார்வை வரும் பொழுது பணம் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து பல வழிகளில் வரும். அது உங்கள் பணமாக இருக்காது, பினாமி மாதிரி வரும். அடுத்தவங்க காசு நம்ம கைக்கு வரும். டீல் பண்ணுற விதமும் சேமிக்கிற விதமும் டெக்னிக்கலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதம். இல்லைன்னா இங்கிட்டு வந்துச்சு இங்கிட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும். இருந்தாலும் இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக 3ஆம் இடத்துல இருக்கிற சனி 5ஐயும் பார்க்கும். உங்களுடைய பாக்கியத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உண்டு. திருமணத்திற்கு உண்டான அமைப்பெல்லாம் கூட உண்டு. எப்போன்னா அது இன்னும் குரு வரணும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து தசாபுத்தி நடத்துறதுனால காசு பணங்கள் சேமிப்பதிலையும் நகைகள் போக்குவரத்து வாங்குவதிலும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். சேமிப்பு கூடும் என்பதை கூறி வழிபாடு அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ தான் சனியாக பயிற்சி ஆகிட்டாரே, இனி என்ன இருந்தாலும் பாவகிரகங்கள் இத்தனை இருப்பதால் பைரவர் வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தருங்கிறத கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.